பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் மோடி காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். சவுதி அரேபிய பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு தற்பொழுது பிரதமர் மோடி டெல்லி திரும்பியுள்ளார். பாலம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவர் தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அவர் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறையினுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் அமைச்சர் ஜெய்சங்கர், அது மட்டும் இல்லாமல் கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சோமநாதன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் பாலம் விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஆலோசனைகளை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். தற்பொழுது பஹல்காமில் எந்த மாதிரியான சூழலானது நிலவி வருகிறது, நேற்று இரவு முதல் நடைபெற்று வரும் அந்த தேர்தல் வேட்டை, தீவிரவாதிகளுடைய தேர்தல் வேட்டை என்பது எந்த நடவடிக்கைகளில் உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்கள் முன்னெடுத்துள்ளார்கள். இன்று 11 மணிக்கு சரியாக மத்திய அமைச்சரவை கூட்டம், அதாவது பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் தலைமையில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தற்பொழுது பிரதமர் மோடி இந்த ஆலோசனை நடத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வ விசாரணையும் தேசிய புலனாய்வு அமைப்பான NIA தற்பொழுது தொடங்கியுள்ளதாகவும் NSA அஜித் தோவல் பிரதமருக்கு விலக்கி வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய விவரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தற்பொழுது இந்த ஆலோசனையின் பொழுது மத்திய உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரதமருக்கு விலக்கி வருகிறார்கள். மிக முக்கியமாக இன்று பிற்பகல் வரை சுமார் 3 முதல் 4 முக்கிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு பிரதமர் மோடி பட்டியலிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டம் மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பிற்பகல் திரும்பியுடன் அவருடனான ஒரு ஆலோசனை, அது மட்டுமல்லாமல் NIA உடனான ஒரு ஆலோசனை என்பது பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இன்று இந்த பகல்காம் நடைபெற முதற்கட்டமாக சவுதி அரேபியாவுடன் திரும்பிய உடனேயே தற்பொழுது அவர் அந்த ஒரு ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். மேலும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான அமைப்பின் மீதான எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கு தொடர்பாகவும் ஒரு முக்கிய முடிவு என்பது இன்றைய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.